மீண்டும் ஒரு மேகம் டாக்ஸினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் வினோத். வணக்கம் சுகேல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி? நலம். வணக்கம் மக்களே. வணக்கம். நல்ல ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டிருக்காங்க, ஐசிசி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2023. எப்படி மேட்ச் இந்தியா ரொம்ப ஹாரிபிளா ஃபினிஷ் பண்ணாங்க. பிளானிங்கே சரியில்லை, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஐ மீன் லைக் இட்ஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆஸ்திரேலியா நல்லா விளையாண்டாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபுல் கிரெடிட் டு ஆஸ்திரேலியா. பட் yeah, I mean it was a good experience. Yes, better luck next time. ஆமா, பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் DevOps பற்றி பார்க்க போகிறோம். DevOps பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் எடுத்தாங்க வினோத். DevOps பேசிக்கலாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஸோ எஃபிஷியன்ட். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லை 15 இயர்ஸ்க்கு முன்னாடி லைக் 2002 இந்த கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 people ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு எல்லாரும் கோடெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி இந்த பில்டெல்லாம் எடுத்து அதில் வந்து ஏகப்பட்ட எரர் வரும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் அது இட் டேக்ஸ் லைக் நியர்லி லைக் 2 days. ஒரு 2 days ஆஃப் பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும் 2 days டெடிக்கேட்டடாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 days ஆஃப் ஒர்க் ஜஸ்ட் டு கலெக்ட் எவ்ரிபடி, எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி அதில் ஏகப்பட்ட பக்ஸ் இருக்கும். அதுவும் நைட் ஃபுல்லாக இருப்போம் லைக் 2 days ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் இட்ஸ் ஆல் பேக்கேஜ். எரர் வராமல் இருக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட்டு பில்ட் எரர் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தென் வி ஹேவ் டு ஸ்டார்ட் டெஸ்டிங் அண்ட் தென் உங்களுக்கு வந்து அந்த கோடில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா, லாஜிக் ரிலேட்டட் இஷ்யூ இருந்தது அதுக்கப்புறம் தட் கம்ஸ் அண்டர் யூனிட் டெஸ்டிங். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பில்ட் ப்ராசஸ் அண்ட் தென் டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் இன் த ஓல்டன் டேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் வை த கான்செப்ட் ஆஃப் DevOps, ஹவ் வி கேன் ஆட்டோமேட் அந்த இதை வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணி அந்த என்டையர் பில்ட் ப்ராசஸ் அந்த பேக்கேஜ் பண்ணி டிப்ளாய் பண்ணி டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்ஸ், வெதர் டெவ் என்வரான்மெண்ட்டோ UAT என்வரான்மெண்ட்டோ இல்லை ப்ரொடக்ஷனோ, அதை வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டட் டூல் தான் ஒரு ப்ராசஸ் தான் DevOps. You can use different tools, but அந்த automated process தான் DevOps. Yeah. ஓகே, இப்போ அதில் எப்படி அந்த கோட் செக்கிங் அதெல்லாம் எப்படி? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்காண்டா, அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ண போகிறாங்க அந்த ப்ராஜெக்டில். அப்போ எப்படி அந்த கோடை வந்துக்கிட்டு அதை இது செஞ்சு கொள்வது? இல்லை, அது வெர்ஷன் கண்ட்ரோல் எல்லாரும் தே கேன் யூஸ். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வெர்ஷன் கண்ட்ரோல் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனோட ஒரு பாலிசி படி அவங்க என்ன வெர்ஷன் கண்ட்ரோல் அவங்க இல்லை. ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் வந்து ஜாவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹேவ் தேர் ஓன் வெர்ஷன் கண்ட்ரோல். இப்போ மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுறவங்க ப்ரைமரிலி பார்த்தீங்கன்னா தே வில் யூஸ் Azure DevOps. அஜூரில் கொஞ்சம் உள்ள இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னா Azure DevOps யூஸ் பண்ணுவாங்க. ஸோ earlier இட்ஸ் visualstudio.com குள்ளார போனீங்கன்னா தென் யூ ஹேவ் Azure DevOps itself. ஸோ அது வந்து ஸ்மாலர் ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் அதுலேருந்தே வெர்ஷன் ப்ரொவிஷன் பண்ணலாம். வெதர் இட் இஸ் கிட்டா இல்லை வந்து டீம் ஃபவுண்டேஷன் வெர்ஷன் கண்ட்ரோலா, உங்களுக்கு எது வேணும், என்ன மாதிரி உங்களுக்கு ரெபாசிட்டரி வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிக் பண்ணிட்டு தென் எல்லா யூஸருக்கும் அதில் ஆக்சஸ் இருக்கும். வெதர் அதுக்கு ஒரு ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். வெதர் இட் இஸ் ப்ராஜெக்ட் மேனேஜரா இல்லை ஸ்டேக் ஹோல்டரா இல்லை வந்து நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட்டரா இல்லை பில் மேனேஜரா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரோல்ஸ் அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் அந்த ரோல்ஸ் படி நம்ம வந்து we can pick it up and டெவலப்பர் இருக்கிறாங்க அப்படின்னா they can check in the code. அதே மாதிரி multiple developers can check in the code and then combine the branch, basically branch outs of the source code. அதுக்கப்புறம் அவங்க கம்பைன் பண்ணுவாங்க அந்த பிரான்ச்சை. அதுக்கப்புறம் தென் take it for deployment, right? ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஒன்ஸ் யூ ஹேவ் தட் அதுக்கப்புறம் ஆட்டோமேட் பண்ணுறது தான் ஸோ DevOps ப்ராசஸ். ஸோ நான் உங்களே இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ நிறையா இந்த CI/CD அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? CI/CD ஏன் அது வந்து இட்ஸ் அ கோர் திங் ஃபார் Azure DevOps? எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக்கலி வந்துக்கிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுற டைமில் ஒரே நேரத்தில் வந்துக்கிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகும்.
அப்போ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு ரெப்போ ஒன்று சொல்லுவோம். அந்த ரெப்போன்ற இடத்துல இருந்து ஒரு சர்வர் ஒன்று வைக்கலாம், அல்லது ஆன்லைன் இருக்காம ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வைப்போமே. அந்த ஸ்பேஸில் தான் நம்மளோட கோட் எல்லாம் வந்துக்கிட்டு செக்இன் ஆகும். அதாவது நம்மளோட கோட் இப்போ நம்ம லோக்கல் பிசியில் கோட் பண்ணுறது வந்துட்டு அங்கே நம்ம செக்இன் பண்ணுவோம். தட்ஸ் கால் செக்இன். அப்போ அந்த செக்இன் பண்ணுற டைமில் எல்லார கோடும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சேர்ந்துருக்கும். அப்போ நம்ம கோட் வந்துக்கிட்டு செக்இன் பண்ணது பிறகு புல் பண்ணுவோம், புல் பண்ணிட்டு செக்இன் பண்ணுவோம். செக்இன் பண்ணுறது அல்லது கமிட் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவாங்க. தோஸ் ஆர் த 2 வேர்ட்ஸ். அப்போ அதை பண்ணது பிறகு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கோட் பண்ணி முடிஞ்சது பிறகு அதை பில்ட் பண்ணுவோம். பில்ட் பண்ணி நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி QA, UAT, ப்ரொடக்ஷன் அண்டு ஆட்டோமேட் பண்ணிலும் அந்த பில்டை. அதுக்கு பில்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஆங்குலர் ப்ராஜெக்ட்னு சொல்லிச்சேன்னா அந்த NPM ஏதாவது ஆங்குலர் கோட் அடிப்போம். ரியாக்ட்னு சொல்லிச்சேன்னா ரியாக்ட், அல்லது கல்ப்னு சொல்லிச்சேன்னா கல்ப் சர்வ். அப்படியான கல்ப் பில்ட், அப்படியான நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. அந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துக்கிட்டு நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சோம்னு சொல்லிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான சொல்லிச்சோன்னா QAக்கு போகலாம், UATக்கு போகலாம், அல்லது ப்ரொடக்ஷனுக்கு போகலாம். அப்போ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கான விஷயங்கள் அப்படியான விஷயங்கள் தான் மாற்றலாம். இல்லாட்டி அதையும் வந்துக்கிட்டு ஆட்டோமேட்டாகவே கொடுத்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதைத்தான் அந்த பேசிக்காகவே சொல்றது CI/CD அண்ட் கண்ட்ரோல்ஸ் இன்டிகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். ஸோ அதை சம்மரைஸ் பண்ணோம்னா இப்போ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் சொன்னதை சம்மரைஸ் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக அப்படி சொல்லுங்கள். ஸோ பில்ட், பேசிக்கலி பில்ட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி அதுக்கப்புறம் பேக்கேஜ் பண்ணுறது. ஸோ அது வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேக்கேஜ் பண்ணுறது. இது வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சொல்லலாங்களா? ஸோ கண்டினியூஸ் டெலிவரி வந்து தென் தட்ஸ் வாட், அதை வந்து நீங்கள் அந்தந்த அப்ராப்ரியேட் என்வரான்மெண்ட்டில் போய் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது வந்து கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லலாமா? Yes, correct. Okay, good, nice. So CI/CD ஓட brief. Okay. Exactly. Okay, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த DevOps, நம்ம Azure DevOps பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சுவேல். ஆனால் வேற எங்கெங்க DevOps இருக்கு? வேற என்ன DevOps இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? அதை வந்து லேசா ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். கிளவுட் ப்ரொவைடர்ஸ் பேசிக்காக என்ன இருக்கு? Azure, AWS. AWSலும் அவங்களுக்கு தனியாகவே DevOps இருக்கு. அவங்களோட ஃபுல்லாக CI/CD பைப்லைன் எல்லா விஷயமும் இருக்கு. அதே மாதிரி த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கூகுள் கிளவுட் கம்ப்யூட்டிங். தே ஹேவ் தேர் ஆன் DevOps. ஸோ பேசிக்கலி இந்த 3 விஷயங்களையும் ஞாபகம் வச்சுருக்கலாம். அடுத்தது நிறைய வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் இருக்கு. கிட் இருக்கு, GitLab இருக்குது, ஜென்கின்ஸ் இருக்கு, டொக்கர்ன்னு சொல்றாங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்ப நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆனா பேசிக்கா இந்த 3 விஷயங்களையும் ஞாபகம் வச்சு கொள்ளலாம். இப்ப DevOps சம்பந்தமான ஜாப்ஸ் அப்படியான விஷயங்கள் தேடி வரக்குள்ள இந்த 3 விஷயங்கள்ல தான் நிறைய ஜாப்ஸும் வர மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். ஓகே வினோத், இப்ப நம்ம இப்படியான DevOps பத்தின விஷயங்கள் கேட்சோம். இதுல நம்ம கூடுதலா டிஸ்கஸ் பண்றது மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி. ஸோ Azure DevOps பத்தி இன் டீட்டெயில கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க பாப்போம். Azure DevOps பார்த்தீங்கன்னா, ஸோ Azure சர்வீசஸ் நிறையா இருக்குது இல்லையா? ஸோ நிறைய ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த சர்வீஸ்லாம் எப்படி கொலாபரேட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தென் வி டூ அ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டெலிவரிங்கிறது தான் இந்த Azure DevOps அப்படிங்கிறது. இப்போ சேம் திங் Azure DevOps கான்செப்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வச்சுருக்காங்க. ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து Azure Repo இருக்குது. Azure Repoல வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கிட்டு, இன்னொன்று வந்து டீம் ஃபவுண்டேஷன் வெர்ஷன் கண்ட்ரோல். அதே மாதிரி அங்கே தான் வந்து நீங்கள் சோர்ஸ் கோடில் மேனேஜ் பண்ணுவீங்க. அப்புறம் Azure Boards இருக்குது. Azure Boards வந்து உங்களுக்கு ஒரு கான்பான் போர்ட் மாதிரி பேசிக்கலி உங்கள் ஒர்க் ஐட்டம் ட்ராக் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ அந்த டீம் வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம Azure Board இருக்குது. ஸோ அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் கொலாபரேஷன் வரும். அதுக்கப்புறம் CI அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு Azure பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் பில்ட் டெஸ்ட் பேக்கேஜ் உங்கள் அப்ளிகேஷனை அது பண்ணலாம். அதுக்கப்புறம் Azure ஆர்டிஃபேக்ட்ஸ், பேசிக்கலி இப்போ நீங்கள் சொன்னீங்களே NPM பற்றி சொன்னீங்க, அந்த மாதிரி நூஜெட் இல்லை மேவன் பேக்கேஜஸோ, ஸோ அந்த ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து எதெல்லாம் டிபெண்டன்சியாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் அதை வந்து இட் வில் கம் அண்டர் CI. அப்புறம் ரிலீஸ் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் Azure பைப்லைன்ஸை மறுபடியும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூ கேன் யூஸ் இட் ஃபார் நீங்கள் அந்த பேக்கேஜ் பண்ண அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டில் வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அகெயின் யூ கேன் யூஸ் Azure பைப்லைன்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு வைங்களேன்.
அப்புறம் Azure App Serviceல வந்து you can deploy it. So நீங்க வெப் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றீங்கன்னா Azure App Service தெரியும், right? Where you எஸ். deploy web application. So அது வந்து basically Azure App Service யூஸ் பண்ணி you can deploy it. அப்புறம் Azure Kubernetes services இருக்கு. So அதுல பாத்தீங்கன்னா you can deploy and manage containerized application on Kubernetes clusters. So அதையும் கூட நீங்க பண்ணலாம் basically using Azure inside CDன்னு வைங்களேன், continuous deliveryன்னு வைங்களேன். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a code. ஸோ அது பார்த்தீங்கன்னா Azure Resource Manager இப்போ வந்து நீங்கள் you can write your own script, right? You probably know like இப்போ நீங்கள் ஒரு சர்வர் ப்ரொவிஷன் பண்ணோம் Azureல அப்படிங்கிறதுக்கு வந்து you can write a script. அதே மாதிரி not only server but anything that you want, like network related, if you wanted to any kind of resources, நீங்கள் எதை வேணாலும் you can script it out basically. அதுக்கப்புறம் Azure DevOps Starter. அது வந்து basically it's a project where you create ஒரு Azure DevOps ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் Azure DevOps Starter அப்படிம்பாங்க. அப்புறம் ஃபைனலி 2 things, Azure Monitor, வேர் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ், அவைலபிலிட்டி, ஹெல்த் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு Azure Monitor யூஸ் பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் இன்சைட்ஸ், அகெயின் லைக் உங்கள் அப்ளிகேஷனோட டெலிமெட்ரி டேட்டாவோ இல்லை ரிக்வஸ்ட் ட்ரேசஸ் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுறீங்க, அப்புறம் எக்ஸப்ஷன் ஏதாச்சும் இருக்குது அதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு யூ கேன் லெவரேஜ் அப்ளிகேஷன் இன்சைட்ஸ். தென் ஃபைனலி Azure Test Plans. இப்போ நீங்கள் வந்து Azure Test Plans யூஸ் பண்ணி யூ கேன் டூ த டெஸ்டிங், ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் ஃபார் த என்டையர் ஃப்ரேம் ஒர்க் வைங்களேன். ஸோ இது வந்து பேசிக்கலி த ஹோல் Azure DevOpsோட என்னென்ன பண்ணலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து உங்கள் Azure functions ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட you can deploy that function automatically from Azure DevOps. ஓகே. DevOps பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ DevOpsல வந்துக்கிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய, இப்போ DevOps என்ஜினியர், DevOps அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படி நிறைய ஜாப்ஸ் பார்த்துருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நம்மளோட. DevOps, so build manager ரோல் இருக்கு இல்லைங்க. ஸோ இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு டெடிகேட்டட் ரோல் இருக்கும். ஸோ பில்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் தே ஹேவ் டு டூ லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 days ஒர்க். அவங்களுக்கு என்னென்னா எல்லாத்தையும் ஏப்பா நீ செக்இன் பண்ணுப்பா, செக்இன் பண்ணு கண்டினியூஸாக இமெயில் சென்ட் அவுட் பண்ணிட்டு they will check in out and then they will try to make it build. That's their job. That is a pure job. They basically pull the source codeலேருந்து எல்லாத்தையும் எடுத்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இப்போ ஆட்டோமேட் பண்ணதுனால இப்பயும் வந்து பில்ட் ப்ராசஸ் Azure DevOps Manager அப்படின்னு சொல்லி யூ கேன் ஹேவ். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை என்ன இந்த ரோல் படி கொஞ்சம் சொல்றதுன்னு நீங்கள் சொல்லுங்க நேயர்களுக்கு. நான் வந்து எந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 56 டெவலப்பர்ஸ் இருந்தாங்க. பட் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு எங்களுக்கு இப்போ டீம் லீட்ஸ் இருக்கிறார்களுக்கே நிறைய DevOps விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு. உதாரணத்துக்கு கோட் கமிட் பண்ணுறது, அடுத்தது புல் பண்ணுறது, டிப்ளாய்மெண்ட் QA போடுறது, QAலேருந்து UAT போடுறது, ஸ்கிரிப்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, பைப்லைன் கிரியேட் பண்ணுறது, அப்படியான விஷயங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நாங்களே தான் செஞ்சுட்டு மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி DevOps இன்ஜினியர்ஸ் என்ன வேலை செய்கிறாங்கன்னு இனிமேல் தான் பார்க்கணும். தேடி பார்த்து நான் நினைக்கிறேன் நம்மளோட நேயர்களுக்கு சொல்லுவோம். ஓகே, ஆக்சுவலி DevOpsல கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா எஃபிஷியண்டாக. ஸோ மேபி ஒரு ஒன் ஆஃப் த எபிசோட் நம்ம பிளான் படி ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு வந்து மேபி அவங்ககிட்ட நிறைய அந்த DevOps ரிலேட்டடாக அவங்க கொஷின் இன்னும் கொஞ்சம் நமக்கு எல்லாத்துக்கும் லேர்ன் பண்ணுற மாதிரி, ஈவன் ஃபார் அஸ் ரைட், நம்ம நிறைய லேர்ன் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் ஒரு எபிசோட். ஸோ ஷூர், நம்ம இப்படி பண்ணுவோம். ஓகே, வேறு ஏதாவது DevOps பற்றி சொல்லுவோம் இருக்கிறதுக்கா? வேற ஒன்றும் இல்லைங்க சுஹேல். ஐ மீன் தட்ஸ் ஆல் ஐ ஹேவ். நீங்கள் வேணால் ஒரு சம்மரி கொடுத்துட்டு இது வேணால் முடிச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ DevOps பற்றி பார்த்தோம். அதில் DevOps என்ன DevOps வகை இருக்குன்னு பார்த்தோம். அது பிறகு DevOpஸில் இருக்கிற டெர்மினாலஜி பார்த்தோம், DevOps எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு Azure DevOpஸில் பார்த்தோம் கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் என்ன, கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் என்ன, அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்துருக்கிறோம். ஓகே, இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி வினோத். நன்றி சுஹேல். நன்றி அனைவருக்கும். நன்றி, வணக்கம், பாய். வணக்கம்.